இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தயவு செஞ்சு எனக்கு அந்த பிரம்ம கமல பூவை கொடுத்துருங்க. நான் நினைச்சிருந்தா உங்களை ஏமாத்திட்டு போயிருக்கலாம்ல. சரி, நீ இவ்வளவு தூரம் சொல்லும் பொழுது தேவர்களுக்கு மட்டுமே சாத்தியப்படக்கூடிய ஒரு விஷயத்தை நீ சாமர்த்தியமாக செய்து முடித்தால் உனக்கு அந்த பிரம்மகமல பூக்களை தருகிறேன். நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் செய்றேன். அதோ அங்கு பார்த்தாயா? ஒரே மாதிரி 3 பொம்மைங்க இருக்கு. பார்வைக்கு 3 பொம்மைகளும் ஒரே மாதிரி இருந்தாலும் 3 பொம்மைக்கிடையே வித்தியாசம் உள்ளது. அது என்ன வித்தியாசம் என்று நீ கண்டுபிடித்து சொல்ல வேண்டும். கண்டிப்பா நான் கண்டுபிடிச்சிருவேன். நான் கண்டுபிடிச்சிட்டா கண்டிப்பா எனக்கு அந்த பிரம்ம கமல பூவை கொடுத்துருவீங்கல்ல? வாக்கு கொடுத்தால் மாறமாட்டான் இந்த கண்டாவெட்டி. இரு, நீ இதில் தோற்று போய்விட்டால் உன்னை இந்த வனத்திற்கே பலி கொடுத்து விடுவேன். மூணு பொம்மையும் ஒரே மாதிரி தானே இருக்கு. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. இதுவும் அதே மாதிரி தான் இருக்கு. ஒரு வித்தியாசமும் இல்லையே. என்ன வித்தியாசம்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? காது. ஓ, இது உருவ வேற்றுமை கிடையாது. இந்த 3 பொம்மைக்குமே உருவத்துல வித்தியாசம் இல்ல, ஆனா குணத்துல 3 பொம்மைக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்படியா? குணத்தில் என்ன வித்தியாசம்? சொல் பார்க்கலாம். சொல்றேன். இந்த முதல் பொம்மை இருக்கே, ஒரு விஷயத்த ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விட்டுரும். இந்த பொம்மை இருக்கே, ரகசியத்தை காது வழியா வாங்கி வாய் வழிய எல்லாருக்கும் தெரியற மாதிரி ரகசியத்தை வெளியே விட்டுரும். பலே. இந்த 3வது பொம்மை மட்டும்தான் ரகசியத்தை பாதுகாக்கும். ஆஹா, அற்புதம் அற்புதம். நீ சாதாரண மானிட பிறவி அல்ல, தேவலோக கன்னிதான். தேவர்களுக்கு இருக்கும் புத்தி கூர்மை அப்படியே உனக்கும் இருக்கிறது. அதனால் இந்த பிரம்மகமல பூவை பறித்து செல்ல நீ தகுதியானவளே. உனக்கு தேவையான அளவு பிரம்மகமல பூக்களை பறித்து செல். இந்த பூவை கொடுத்தேன் என்பதை நான் மகிழ்ச்சியோடு சொல்வேன். ரொம்ப நன்றி. நான் எனக்கு தேவையான பூக்களை பறிச்சுக்கிறேன். தாராளமாக.